ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28வது அதிகாரம் 29வது வசனம். The book of Isaiah chapter 28 and verse 29. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ஆமென். நம்முடைய ஆண்டவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். இந்த வசனத்தை விளக்குவதற்கு ஏசாயா 28வது அதிகாரம் 22 முதல் வாசிக்க வேண்டும். 22 முதல் 29 வரைக்கும் வாசித்தால்தான் அந்த வசனம் என்ன சொல்ல வருகின்றது என்பது நமக்கு விளங்கும். அதை நான் வாசிக்கிறேன். 28வது அதிகாரம், ஏசாயா 28வது அதிகாரம் 22 முதல். இப்பொழுதும் உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட சங்காரத்தின் செய்தியை சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே கேள்விப்பட்டிருக்கிறேன். செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். உழுகிறவன் விதைக்கிறதற்கு நாள்தோறும் உழுகிறதுண்டோ? தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறது உண்டோ? அவன் அதை மேலாக நிரவின பின்பு அதற்கு ஏற்ற இடத்தில் உளுந்தை தெளித்து சீரகத்தை தூவி முதல் தரமான கோதுமையையும் தெரிந்து கொண்ட வார் கோதுமையையும் கம்பையும் விதைக்கிறான் அல்லவோ? அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். உளுந்து தூலத்தாலே போரடிக்கப்படுகிறதில்லை, சீரகத்தின் மேல் வண்டிலின் உருளை சுற்ற விடப்படுகிறதும் இல்லை. உளுந்து கோலினாலும் சீரகம் மிலாற்றினாலும் அடிக்கப்படும், அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும், இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறதில்லை. அவன் தன் வண்டிலின் உருளையால் அதை நசுக்குகிறதும் இல்லை, தன் குதிரைகளால் அதை நொறுக்குகிறதும் இல்லை. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். நீங்களும் நானும் வணங்கும் தேவன் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். He is wonderful in counsel and excellent in guidance. He is wonderful in counsel and excellent in guidance. Isaiah 28:25 is part of a larger passage. That is Isaiah chapter 28 verse 22 to 29, where the prophet is addressing the people of Judah. யூதாவில் இருக்கும் ஜனங்களை பார்த்து தீர்க்கதரிசி பேசுகிறார். அதைத்தான் ஏசாயா 28:25 நாம் வாசிக்கிறோம். 28:25 விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் 28:23 வாசித்து வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வாக்கியத்தினுடைய விளக்கம் நமக்கு நன்றாக கிடைக்கும். 22வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் வருகின்ற வசன பகுதியிலே அங்கே ஒரு பழமொழி கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். There's an allegory or there's a proverb explained in the passage there. 22 வசனம் முதல் 28 வரைக்கும் வாசித்து பார்த்தால் உழவனை குறித்து, பரம்படிக்கிறதை குறித்து, உழுகிறதை குறித்து, தூற்றுக்கூடையில் அவைகளை சேர்க்கிறதை குறித்து, அப்பத்தை சுடுவதை குறித்து, அப்பத்திற்கு மாவு ஆயத்தம் பண்ணுகிறதை குறித்து எல்லாம் அங்கே வாசிக்க நாம் பார்க்கிறோம். This passage is an allegory or a proverb where the prophet uses agricultural imagery to convey some spiritual truths. ஆவிக்குரிய சில சத்தியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்தும்படியாக உழவனையும், உழவன் செய்யும் விதங்களையும், உழவன் கையாளும் தானியங்களையும், ஒவ்வொரு தானியத்திற்கும் அவன் செய்யும் பிரத்யேகமான காரியங்களையும் ஆண்டவர் இந்த வசன பகுதியிலே நமக்கு காண்பிக்கிறதை பார்க்க முடியும். In Isaiah chapter 28 and 25, God mentions 5 crops. ஏசாயா 28:25 ஆண்டவர் 5 தானியங்களை குறிப்பிட்டு பேசுகிறார். What are those 5 crops? Wheat, barley, rye, spelt and dill. தமிழில் கோதுமை, வார்கோதுமை, கம்பு, உளுந்து, சீரகம். Hallelujah. Now you must be having a mental picture of these grains.
உங்களுடைய மனதில் இந்த 5 தானியங்களை குறித்து சில படங்கள் வர வேண்டும். ஒவ்வொரு தானியத்திற்கும் ஒரு படம் வந்து சேர வேண்டும். கோதுமை, வார்கோதுமை, கம்பு, உளுந்து, சீரகம். பட் ஐ வாண்ட் டு மேக் an explanation here. கம்பு என்று அழைக்கப்படும் தானியம் நீங்களும் நானும் நினைக்கும் தானியம் அல்ல. கம்பு என்று இங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலும் அது உண்மையிலே வேறு ஒரு தானியம். அதற்கு புல் அரிசி என்று தமிழிலே ஒரு பெயர் உண்டு. புல் அரிசி. அது அரிசி கூட அல்ல, அது ஒரு விதமான கோதுமை. இட்ஸ் கால்ட் ஹல்டு வீட் இன் இங்கிலீஷ். கம்பு என்று மொழிபெயர்த்து விட்டார்கள். உடனே நமக்கு கம்பு மனதில் பிக்சர் வந்திருக்கும். பரவாயில்லை, கம்பு என்று கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். ஆனால் அது உண்மையிலேயே புல் அரிசி என்று அழைக்கப்படும் ஒரு விதமான கோதுமை. ஆங்கிலத்தில் இட்ஸ் கால்ட் ஹல்டு வீட். உளுந்து, சீரகம் என்று வேறு 2 தானியங்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் உளுந்திற்கு பிளாக் கமின் சீட்ஸ் என்றும் சீரகத்திற்கு கமின் சீட்ஸ் என்றும் இருக்கும். பிளாக் கமின் சீட்ஸ் என்ன என்று நமக்கு தெரியும். இட் இஸ் நாட் உளுந்து கிடையாது, கருஞ்சீரகம். கருஞ்சீரகம், சீரகம் என்று 2 தானியங்களை ஆண்டவர் பிரித்து காண்பிக்கிறதையும் பார்க்கிறோம். உளுந்து உண்மையிலேயே இங்கே சொல்லப்படும் உளுந்து கருஞ்சீரகம், உளுந்து கிடையாது. அதனால தான் சொன்னேன், மென்டல் பிக்சர் வந்திருக்கும். அந்த பிக்சரை வேணும்னா மாற்றிக்கிங்க. அதே நீங்கள் நினைத்து கொண்டிருந்தாலும் தவறு ஒன்றும் இல்லை. wheat and barley both look almost the same. கோதுமையும் வார்கோதுமையும் பார்க்க கிட்டத்தட்ட ஒருபோல் இருக்கும். ஆனால் கண்டுபிடித்து விடலாம் கோதுமை எது வார்கோதுமை எது என்று கண்டுபிடித்து விடலாம். For the untrained eye both will look the same. இதை ரெண்டுமே பார்த்திராத கண்ணுக்கு ரெண்டும் ஒன்று என்று நினைத்து விட தோன்றும். பட் wheat is preferred over barley என்று நமக்கு தெரியும். வார்கோதுமையை விட கோதுமையை ஜனங்கள் விரும்பி புசிப்பார்கள். நகோமியும் ரூத்தும் மோவாப் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்த காலம், அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்று வேதம் நமக்கு சொல்லுகின்றது. அது வார்கோதுமை விளைச்சலுக்கு ஆயத்தமாயிருந்த காலம். It was a harvest of barley என்று பார்க்கிறோம். Cumin and black cumin seeds have common names. ரெண்டுக்கும் ஒரே பெயர், கிட்டத்தட்ட ஒரே பெயர். cumin seeds, ஒன்று black, இன்னொன்று வேறு, கலர் குறிப்பிடப்படவில்லை. Cumin and black cumin seeds are common names, but they belong to different plant species. இங்கே சொல்லப்படும் சீரகமும் கருஞ்சீரகமும் கூட ஒரே தாவர இனத்திலிருந்து வருகிறது இல்லை. ஒரே தாவரம் அல்ல, ஒரே தாவர இனத்திலிருந்து கூட வருகிறது இல்லை. கருஞ்சீரகம் வேறே தாவர இனம், சீரகம் வேறே தாவர இனம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நீங்கள் ஒரு முறையாவது வாசித்து பார்த்திருந்தால் அங்கே தீர்க்கதரிசிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் டயட் என்ன என்று நீங்கள் வாசித்திருப்பீர்கள். God prescribed a special diet for prophet Ezekiel. இதில் சொல்லப்படும் சில தானியங்களை அங்கே ஆண்டவர் சொல்லியிருப்பார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனம். Take wheat and barley, beans, lentils, millet and spelt. Put them in a single jar and use them to make bread for yourself. உனக்கு நீ அப்பத்தை சுட்டுக் கொள்வதற்காக இன்னென்ன தானியங்களை நீ எடுத்து அவைகளையெல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு அப்பத்தை சுட்டுக்கொள் என்று தீர்க்கதரிசிக்கு சொல்லப்படுகிறது. என்னென்ன தானியங்கள்? கோதுமை, வார்கோதுமை, பெரும்பயர், சிறுபயர், திணை, கம்பு. அங்கேயும் 3, இங்கே சொல்லப்பட்ட 5 தானியங்களிலே, ஏசாயா 28வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 5 தானியங்களிலே 3 தானியங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு பரிந்துரைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். பிரிஸ்கிரிப்ஷனில் வருது. இது ஏன் இந்த 5 தானியங்களை வைத்து நீ அப்பத்தை சுட்டுக்கொள் என்று தீர்க்கதரிசிக்கு சொல்லப்பட்டது? It was a sign for the people of Israel. எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஒன்றும் நோய் இல்லை, வியாதி இல்லை. அவனுக்கு ஸ்பெஷல் டயட் கொடுப்பதற்கு அவன் நோய்வாய்ப்பட்டு விடவில்லை. தேசம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது. தேசம் பாவம் என்னும் நோயினாலே
வாதிக்கப்பட்டு இருக்கிறது, படுத்த படுக்கையாக இருக்கிறது. அதற்கு இரட்சிப்பு என்னும் சுகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இதை சிம்பாலிக்காக அவருடைய செயலின் மூலமாக இஸ்ரவேல் தேசத்திற்கு புத்தி வர வேண்டும் என்பதற்காக ஒரு பிரத்யேக உணவு விதத்தை அவனுக்கு பரிந்துரைத்து அவனுக்கு கொடுக்கிறார். While he was at the special diet, he was to lie on his side for 390 days. இந்த பிரத்யேக உணவு பதார்த்தத்தை உட்கொள்ளும் பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசி 390 நாட்கள் என்ன பண்ணணுமா? ஒரு கழித்து படுத்து கொண்டிருக்க வேண்டும். நீ ஒரு கழித்து படுக்கும் நாட்களுடைய இலக்கத்தின்படியே 390 நாள் அதில் எடுத்து சாப்பிடுவாயாக. 390 நாளும் இந்த ஸ்பெஷல் டயட்டை தீர்க்கதரிசி சாப்பிட வேண்டும். 390 நாட்களும் அவன் ஒரு கழித்து படுக்க வேண்டும். மல்லாந்து படுக்கவோ குப்புற படுக்கவோ அவனுக்கு அனுமதி இல்லை. ஒரு கழித்து படுக்க வேண்டும். ஒரு கழித்து படுத்தால் எந்த அளவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரியும். You will not get good sleep, a good night's rest if you lie on your side. ஒரு கழித்து படுத்து கொண்டிருந்தால் நல்ல தூக்கம் கிடைக்காது. நல்ல தூக்கம் கிடைக்க வேண்டும் என்றால் மருத்துவர்கள் கூட சொல்லும் காரியம் என்ன? மல்லாந்து படுக்க வேண்டும். Your body should be completely at rest. பட் 390 நாட்களுக்கு தீர்க்கதரிசிக்கு ரெஸ்ட் கிடையாது. நல்ல இளைப்பாறுதல் கிடையாது. நல்ல சாப்பாடு கிடையாது. அவன் விரும்பும் தானியங்களை எடுத்து அவன் உண்பதற்கு அவனுக்கு அனுமதி கிடையாது. இந்த 5 தானியங்கள், கோதுமை, வார்கோதுமை, பெரும்பயர், சிறுபயர், திணை, கம்பு என்று இவைகளையெல்லாம் எடுத்து அவன் சாப்பிட வேண்டும். இந்த 390 நாட்களும் அவன் செய்ய வேண்டும். 390 நாட்களும் கர்த்தர் சொன்னபடியே அவன் ஒரு கழித்து படுக்க வேண்டும். What is the significance of 390 days? 390 நாட்கள் என்றால் என்ன? 390 நாட்கள் என்பது 390 வருஷங்களினுடைய அடையாளமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேசம் கர்த்தருக்கு விரோதமாக 390 வருஷங்கள் போராடி கொண்டிருந்தது. 390 வருஷங்கள் கீழ்ப்படியாமையிலே உழன்று கொண்டிருந்தது. கர்த்தரிடத்தில் திரும்பி வருவதற்கு மனம் இல்லாமல் 390 வருஷங்களை இஸ்ரவேல் தேசம் வீணடித்து போட்டது. அதை அவர்களுக்கு நினைப்பூட்ட, அதை அவர்களுக்கு காண்பிக்க ஒரு மனிதன் தெரிந்தெடுக்கப்படுகிறான். அவருடைய பெயர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி. 390 days stood for 390 years of Israel's rebellion against God. The diet and his lying on one side were symbolic acts to convey God's message to Israel. இந்த பிரத்யேக உணவு பதார்த்தங்களும் ஒரு கழித்து படுக்கும் அந்த நடையும் இஸ்ரவேல் தேசத்திற்கு கர்த்தரிடத்திலிருந்து வரும் ஒரு செய்தியை கொடுக்கிறதாக இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். The mixture of grains in the diet of Ezekiel represented the scarcity and hardship that Israel would face in the coming days. வரப்போகும் நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே வரப்போகும் பஞ்சத்திற்கு அடையாளமாக தீர்க்கதரிசிக்கு இந்த 5 தானியங்களும் கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். கோதுமையும், வார்கோதுமையும், பெரும்பயிரும், சிறுபயிரும், கம்பும், திணையும் எடுத்து அவைகளை அரைத்து அதிலிருந்து அப்பஞ்சுட வேண்டும் என்றால் அந்த அப்பத்தினுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் என்று நீங்கள் யூகித்து பார்க்க வேண்டும். இட் will not be tasty and it will not be very filling either. வயிறும் நிறையாது, ருசியும் இருக்காது. அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்திற்கு ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுக்கிறார். 390 வருஷங்கள் எனக்கு விரோதமாக நீங்கள் இருந்தீர்கள். அதற்கு அடையாளமாக 390 நாட்கள் தீர்க்கதரிசி ஒரு கழித்து படுத்து கொண்டிருப்பான். இந்த பிரத்யேக தானியங்களை உட்கொண்டு கொண்டிருப்பான். இந்த பிரத்யேக தானியங்களினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொல்லும் செய்தி, நீ எவ்வளவு சாப்பிட்டாலும் சாப்பிடும் பதார்த்தங்களுடைய ருசி உனக்கு கிடைக்காது. சாப்பிடும் பதார்த்தங்களினாலே உனக்கு வயிறும் நிரம்பாது என்று கர்த்தர் எச்சரிக்கின்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை விட்டு எவ்வளவு தூரம் சஞ்சரித்திருந்தாலும் இன்றைய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவரிடத்தில் திரும்பி வரும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. In verse 17, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலேயே 17வது அதிகார வசனத்திலே, எசேக்கியேல் 4:17, God says, I will cut off the supply of bread in Jerusalem. எருசலேமிலே
அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறிக்கப் போகிறேன், அதற்கு அடையாளமாக நான் இவைகளை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் அப்பத்தை நிறையின்படியே விசாரத்தோടെ சாப்பிட்டு தண்ணீரை அளவின்படியே திடுக்கிடுதலோടെ குடிப்பார்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அவர்கள் அப்பத்தை எப்படி சாப்பிடுவார்களாம்? திருப்தியாக அல்ல, விசாரத்தோടെ சாப்பிடுவார்கள். தண்ணீரை குடிக்கும்போது கூட எப்படி குடிப்பார்களாம்? திடுக்கிடுதலோടെ கூட குடிப்பார்கள். ஏதோ ஒரு பயம் அவர்களுடைய இருதயத்தை கவ்விக்கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு சஞ்சலம், ஏதோ ஒரு கவலை அவர்களுடைய இருதயத்தை கவ்விக்கொண்டே இருக்கும். ஏன் இப்படி நடக்கிறது என்று இஸ்ரவேல் யோசித்து பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசி சொல்லுவான், எத்தனை வருஷங்கள் கர்த்தரை விட்டு நீங்கள் விலகி போயிருந்தீர்கள், அதற்குரிய கூலியை இப்பொழுது பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று தீர்க்கதரிசி அவர்களை பார்த்து சொல்லுவான். ஏசாயா 28க்கு திரும்பி வருவோம். ஏசாயா 28:25. அவன் அதை மேலாக நிரவின பின்பு அதற்கு ஏற்ற இடத்தில் உளுந்தை தெளித்து சீரகத்தை தூவி முதல் தரமான கோதுமையையும் தெரிந்து கொண்ட வார்கோதுமையையும் கம்பையும் விதைக்கிறான் அல்லவோ. அவன் என்று சொல்லப்படும் அந்த மனுஷன் உழவன். உழவன் என்ன செய்கிறானா? ஒரு நிலத்தை தெரிந்தெடுக்கிறான், அதை மேலோட்டமாக நிரவுகிறான். அடிமண்ணை மேலுக்கு கொண்டு வருகிறான், மேல் மண்ணை கீழுக்கு கொண்டு போகிறான், அதை நிரவுகிறான், உழுகிறான். அதற்கு பிறகு இந்த தானியங்களை, சொல்லப்பட்ட 5 தானியங்களையும் விதைக்கிறான். எப்படி விதைக்கிறான்? அதற்கு ஏற்ற இடத்தில். அதான் கவனிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எங்கே குடியிருக்க வேண்டும் என்று கர்த்தர் ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருக்கிறார். நீங்கள் எந்த வீட்டில் நீங்கள் வாழ வேண்டும் என்பது கூட கர்த்தரால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே இவைகள் எல்லாம் தீர்மானிக்கப்பட்டு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய தீர்மானத்தில். ஆமென் சொல்லுவீங்களா? அதற்கு ஏற்ற இடத்துல அந்தந்த தானியங்களை விதைக்கும்படி உழவனுக்கு தெரிகிறது, உங்களுக்கு தெரியாது, தானியத்திற்கு தெரியாது. இங்கே சொல்லப்பட்ட தானியங்களிலே நீங்களும் நானும் எந்த தானியமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்லுகிறேன். அல்லேலூயா சொல்லுவீங்களா? நீங்கள் எங்கே பிறப்பீர்கள், எங்கே நீங்கள் வளருவீர்கள், எங்கே உங்களுக்கு திருமணம் முடிக்கப்படும், எங்கே உங்களுடைய பிள்ளைகளை பெற்றெடுப்பீர்கள், எங்கே நீங்கள் உங்களுடைய அந்திய காலத்தை செலவிடுவீர்கள் என்று எல்லாம் கர்த்தர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வேலை நிமித்தமாக ஒரு இடத்திற்கு போயிருப்பீர்கள், அங்கே நிரந்தரமாக தங்குவதற்கு கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்க மாட்டார், அங்கிருந்து திரும்ப அழைத்து கொண்டு வந்திருப்பார். உங்களை திருமணம் கட்டி கொடுத்தது ஒரு கிராமத்தில் அல்லது ஒரு பட்டணத்தில் இருக்கும். அந்த இடத்திலே தான் நாம் வீடு வாங்கி அங்கேயே தங்கப் போகிறோம், நிரந்தரமாக இருக்க போகிறோம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் வேறு திட்டத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருப்பார். அதற்கு ஏற்ற இடம், தானியத்திற்கு ஏற்ற இடம் எது என்பதை உழவன் அறிந்திருக்கிறான் என்று வேதத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். நீங்கள் இருக்க வேண்டிய இடம் எது என்று கர்த்தருக்கு தெரியும். ஆமென் சொல்லுவீங்களா? Hallelujah. Look closely at the verse and you will see how the husbandman or the farmer handles each grain. அந்த வசனத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். 25வது வசனத்தை, அந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் கூர்மையாக நீங்கள் கவனித்து பார்த்தால் ஒவ்வொரு தானியத்தையும் உழவன் கையாளும் விதம் எப்படிப்பட்டது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவன் அதை மேலாக நிரவின பின்பு அதற்கு ஏற்ற இடத்தில் உளுந்தை தெளித்து, உளுந்தை என்ன செய்கிறான்? தெளிக்கிறான். சீரகத்தை தூவுகிறான். முதல் தரமான கோதுமையையும் தெரிந்து கொண்ட வார்கோதுமையையும் கம்பையும் விதைக்கிறான். அல்லேலூயா. ஒன்று தெளிக்கப்படுகிறது, இன்னொன்று தூவப்படுகிறது, மற்ற 3 தானியங்கள் விதைக்கப்படுகிறது. உழவன் ஏன் இதை செய்கிறான்? தூவப்படும் தானியத்தின் மேலே உழவனுக்கு கோபம் ஒன்றும் இல்லை. தெளிக்கப்படும் தானியத்தின் மேலே அவனுக்கு பெரிய அக்கறையும் இல்லை. விதைக்கப்படும் தானியங்களுக்கு 3 தானியங்கள் விதைக்கப்படுகிறது, கோதுமையும் வார்கோதுமையும் கம்பும் விதைக்கப்படுகிறது. ஆனால் 3 தானியங்களிலும் கோதுமையை தான் முதற் தரமான கோதுமை என்று விசேஷப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. The black cumin is sowed, cumin is scattered.
wheat is planted in rows. ஆங்கிலத்தில் அதை இன்னும் விளக்கமாக எழுதியிருக்கிறார்கள். Wheat is planted and so is barley. Spelt is also planted. ஆனால் ஆங்கிலத்தில் இன்னும் அழகாக ஒரு காரியத்தை ஆண்டவர் விவரிக்கிறார். While wheat is planted in rows, வரி வரியாக கோதுமை விதைக்கப்படும் பொழுது வார்கோதுமைக்கு என்ன நடக்கிறது? Barley has its appointed place. Hallelujah. கம்பிற்கு பிளேஸ் மட்டும்தான் இருக்கிறது. Rye has its place. Hallelujah. Hallelujah சொல்லுவீங்களா? மன்னிக்கணும், ரை இல்லை, ஸ்பெல்ட். ஸ்பெல்ட் has its place. While spelt has a place, barley's place is called appointed place. And wheat is planted in rows. அது கவனமாக செய்யப்பட வேண்டிய ஒரு தானியம். கவனமாக விதைக்கப்பட வேண்டிய தானியங்களிலே ஒன்று கோதுமை. ஆமென் சொல்லுவீங்களா? உழுது தெளிக்கப்படுகிறது, சீரகம் தூவப்படுகிறது. கோதுமையும் வார்கோதுமையும் கம்பும் விதைக்கப்பட்டாலும் அதிலே கோதுமைத்தான் முதல் தரமான கோதுமை என்று கர்த்தர் பார்க்கின்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 5 தானியங்களிலே கோதுமையைத்தான் ஆண்டவர் கிரானரியிலே சேர்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இல்லையா? புதிய ஏற்பாட்டிற்கு வரும்பொழுது அங்கே வார்கோதுமை சொல்லப்படவில்லை, கம்பு சொல்லப்படவில்லை, உளுந்து சொல்லப்படவில்லை, சீரகம் சொல்லப்படவில்லை. ஆத்துமாக்களை ஆண்டவர் சேகரித்து அவர் நிர்ணயம் பண்ணியிருக்கும் இடத்திற்கு கொண்டு போவேன் என்று சொல்லும் பொழுது கோதுமையை உதாரணம் காண்பிக்கிறதை பார்க்கிறோம். கோதுமை மணிகள், அவைகளை தூற்றி ஆண்டவர் தம்முடைய பண்டக சாலையிலே சேர்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். முதற் தரமான கோதுமை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 5 தானியங்களிலே ஏதாவது ஒரு தானியமாக இருந்துவிட்டு போகலாம் என்று நீங்கள் நினைக்க உங்களுக்கு அனுமதி கிடையாது. 5 தானியங்களும் மனிதனுக்கு வேண்டும். ஆனால் கர்த்தர் ஆத்துமாக்களாக, விலையேறப்பட்ட ஆத்துமாக்களாக பார்க்கிறது முதல் தரமான கோதுமையை. அதற்குத்தான் ஆண்டவர் நித்தியத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஏதோ வாழ்ந்தோம் போனோம் என்று இருக்கக்கூடாது. கர்த்தர் இந்த பூமியிலே என்னை பிறக்க செய்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. என்னை முதல் தரமான கோதுமையாக கர்த்தர் காண்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் அதற்கு ஏற்ற விளைச்சலை கொடுக்க உங்களால் முடியும். அல்லேலூயா. The grain does not complain about the treatment meted out to it. ஒரு தானியம் கூட உழவன் என்னை இப்படி செய்து விட்டான், உழவன் என்னை விதைத்து இப்படி அங்கே தூவி விட்டான், என்னை அள்ளி தெளித்து விட்டான் என்றெல்லாம் கம்ப்ளைண்ட் செய்கிறதே இல்லை. Every grain knows what its master is doing. உழவன் என்ன செய்கிறான் என்று ஒவ்வொரு தானியத்திற்கும் தெரியும். அது மட்டுமல்ல, இது விதைக்கப்படும் காரியம். அடுத்ததாக வரும்பொழுது 27வது வசனத்தை பாருங்கள். உளுந்து தூலத்தாலே போரடிக்கப்படுகிறது இல்லை, சீரகத்தின் மேலே வண்டிலின் உருளை சுற்ற விடப்படுகிறதும் இல்லை. உளுந்து கோலினாலும் சீரகம் மிலாற்றினாலும் அடிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். விதைக்கப்படுவதிலே தான் வித்தியாசம் உண்டு என்று பார்த்தால் ஆண்டவர் போரடிக்கிறதிலும் வித்தியாசத்தை வைத்திருக்கிறார். போரடிக்கும் ஆலைக்கு இந்த தானியங்கள் எல்லாம் கொண்டு வரப்படுகிறது. All these grains are brought to the threshing floor. Threshing floor என்பது வேதனையின் அனுபவம். போரடிக்கப்படும் ஆலை என்பது நீங்கள் சோதிக்கப்படும் ஆலயம், நீங்கள் புடைக்கப்படும் ஆலயம். Hallelujah. That's where the grain is separated from chaff. களையது விதையது, களையது தானியம் எது என்று அங்கேதான் பிரித்தெடுக்கப்படும். The threshing floor. Hallelujah. நான் விதைக்கப்பட்டு விட்டேன், உழவன் என்னை அறுவடை செய்து விட்டான், அதோடு கூட வேலை முடிந்தது என்று பார்த்தால் இல்லை, முடியவில்லை என்று உழவன் சொல்லுவான். இனி உன்னை புடைக்கும் ஒரு வேலை உண்டு. ஆண்டவர் உன்னை புடைக்க விரும்புகிறார் விசுவாசியே. God wants to take you through the process of the threshing floor. போரடிக்கும் ஆலைக்கு உன்னை கொண்டு போகிறார். ஒவ்வொரு தானியமும் விதைக்கப்பட்டு அறுவடை செய்யப்பட்ட ஒவ்வொரு தானியமும் போரடிக்கும் ஆலைக்கு வந்தால்தான் அது விதைக்கப்பட்டதனுடைய நோக்கமே பூரணமாகின்றது என்று தானியத்திற்கும் தெரியும்,
உழவனுக்கும் தெரியும். ஆமென் சொல்லுவீங்களா? You have to go through this threshing floor experience. There's no other way. There's no other go. வேறே வழி கிடையாது. பிறந்து விட்டோம், சோதனைக்கு உட்படாமல் அப்படியே தப்பி பிழைத்து போய்விடலாம் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் கர்த்தருடைய பிள்ளையே, போரடிக்கும் சாலைக்கு ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு போகவே செய்வார். அதிலிருந்து தப்பிக்க முடியாது. வாழ்க்கையிலே சோதனைகள் வரும்பொழுது ஏன் என்று கேட்பதை தவிர்த்து விட்டு எப்படி என்று கேட்க வேண்டும். எப்படி நான் இங்கே நான் பிஹேவ் செய்ய வேண்டும் ஆண்டவரே? என்னிடத்திலிருந்து நீர் என்ன எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே? இந்த போரடிக்கும் ஆலையில் இவ்வளவு சோதனை, இவ்வளவு அடி என் மேலே விழுகிறதே, எதற்கு என்று கேட்கிறதை விட எப்படி நான் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டால் தானியமே, உன்னுடைய போரடிக்கும் அனுபவம் சுமூகமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுவீங்களா? 27வது வசனத்திலே பார்க்கிறோம், உளுந்து கோலினாலும் சீரகம் மிலாற்றினாலும் அடிக்கப்படும். 5 விதமான தானியங்களும் போரடிக்கும் ஆலைக்கு கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. எல்லா தானியங்களையும் உழவன் ஒரே விதமாக அடிக்கிறதும் இல்லை. அதையும் கவனிக்கணும். உளுந்து கோலினால் அடிக்கப்படும், சீரகம் மிலாற்றினால் அடிக்கப்படும். அப்படிதானே? உளுந்தை அடிப்பதற்கு கோல் வேண்டும். அதை தூலத்தாலே போரடிக்கிறது இல்லை. அதன் மேலே பெரிய வண்டிலை உருட்டுகிறது இல்லை உழவன். சின்ன தானியங்களின் மேலே வண்டிலை உருட்டினால் அது நசுங்கிவிடும். அது தானியம் அங்கேயே பவுடர் ஆகிவிடும். grain will become flour. God does not want that to happen in the threshing floor. போரடிக்கும் ஆலையிலே உன்னை நசுக்க ஆண்டவர் விருப்பப்படவில்லை. எனக்கு பிரியமானவர்களே, உங்களை நசுக்குவது கர்த்தருடைய நோக்கம் அல்ல. உங்களை புடைப்பதனுடைய நோக்கமே உங்களிலிருந்து விலையேற பெற்ற முத்துக்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதே, விலையேற பெற்ற தானியமாக உங்களை மாற்ற வேண்டும் என்பதே உழவனுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? God is saying he knows your yield. ஒவ்வொரு தானியத்தையும் உழவன் வெவ்வேறு விதமாக கையாளுவதனுடைய நோக்கம் என்ன? ஒவ்வொரு தானியத்தையும் அவன் போரடிக்கும் விதம் வித்தியாசமாக இருக்கிறதே ஏன் என்று கேட்டால் உழவன் சொல்லுவான், கோதுமைக்கு கொடுக்கும் பிரஷரை கம்புக்கு கொடுத்த கம்பு நசுங்கிரும். வார்கோதுமையை அடிக்கிறதை போல சீரகத்தை அடித்து விட்டால் சீரகம் காணாமல் போய்விடும். எந்த தானியத்திற்கு எவ்வளவு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும். ஆமென் சொல்லுவீங்களா? Every grain has to necessarily go through this threshing floor experience. ஒவ்வொரு தானியமும் போரடிக்கப்படும் சாலைக்கு கொண்டு வரப்படவே வேண்டும், போரடிக்கப்படவே வேண்டும். ஆனால் ஒவ்வொரு தானியத்தின் மேலும் எவ்வளவு அழுத்தங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்று கர்த்தராகிய உழவனுக்கு தெரியும். ஆமென் சொல்லுவீங்களா? God is saying he knows your yield. உங்களிலிருந்து என்ன வெளியே வரும் என்று கர்த்தருக்கு தெரியும். உங்களை அடிக்கவோ, உங்களை ஓட்டவோ, உங்களை மிலாற்றினால் கோலினால் அடிக்கவோ செய்யும் பொழுது உங்களிலிருந்து என்ன வெளியே வரும் என்று தெரியும் ஆண்டவருக்கு. He knows your yield and he knows your output. He knows your resilience and he knows your level of tolerance. நீங்கள் எவ்வளவு அழுத்தத்தை சுமந்து கொள்ள முடியும் என்று கர்த்தருக்கு தெரிந்திருக்கிறது. ஆமென் சொல்வீங்களா? பல நேரங்களிலே நாம் நினைக்கிறோம், இந்த சோதனையிலிருந்து நான் தப்பித்துக் கொள்ளவே வாய்ப்பில்லை, முடியவே முடியாது, இங்கேயே நான் பட்டு போய்விடுவேன் என்று நினைக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், போரடிக்கும் சாலையிலே எந்த தானியமும் நசுங்கி போவதில்லை, எந்த தானியமும் தன்னை இழந்து போவதில்லை, அது மரித்து போவதில்லை. ஆமென் சொல்லுவீங்களா? அங்கிருந்து அவர்கள் பூரண ரூபத்தோடே வெளியே வருவார்கள். ஆமென். அறுவடை செய்யப்படும் பொழுது தானியத்திற்கு ஒரு ரூபம், ஆனால் போரடிக்கும் ஆலையிலிருந்து தானியம் வெளியே போகும் பொழுது அதனுடைய பூரண ரூபம் வெளியே வரும் என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கின்றார். எந்த தானியத்திற்கு எவ்வளவு அழுத்தம் கொடுக்க வேண்டும், எந்த மனுஷனுக்கு எவ்வளவு சோதனை கொடுக்க வேண்டும், எந்த மனுஷனுக்கு எத்தனை விதமான காரியங்களிலே அவனை நடத்த வேண்டும் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று தேவன் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனத்தில், in 1 Corinthians chapter 10 and verse 13, God is saying, God is faithful. He will not suffer you to be tempted beyond that which you are able to bear.
அல்லேலூயா சொல்லுவீங்களா? தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நினைவு கூற வேண்டும். I want to summarize whatever I said until now. இதுவரைக்கும் சொன்ன சில காரியங்களை உங்களுக்கு சுருக்கமாக திரும்ப ஞாபகத்திற்காக திரும்ப சொல்ல வேண்டும் என்று விருப்பப்படுகின்றேன். Isaiah 28:24 tells us that God has a season for everything. இதை நான் முதலிலே சொல்லவில்லை. God has a season for everything. 28வது வசனம், 28வது அதிகாரம் 24வது வசனத்தை பாருங்கள். உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுகிறதுண்டோ, தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறதும் உண்டோ? எல்லா நாட்களும் உழவன் உழுகிறது இல்லை. எல்லா நாட்களும் உழவன் நிலத்தை பரம்படிக்கிறதும் இல்லை. பரம்படிக்க ஒரு காலம், உழுவதற்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், போரடிக்க ஒரு காலம். உழவன் ஒவ்வொரு காலத்தை நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா நாட்களும் கர்த்தர் விதைத்து கொண்டிருக்க மாட்டார். ஆனால் கர்த்தர் விதைக்க நினைத்திருக்கும் பொழுது, தானியமே நீ அவருடைய கைகளிலே ஆயத்தமாய் இருப்பாயா? கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கும் காரியம். When I want to plant you, will you be available at hand? என்னுடைய கையின் அருகிலே நீ இருப்பாயா என்று கர்த்தர் கேட்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? Hallelujah. And Isaiah 28:25 shows us God has a method of sowing. 28:25 உழுவதற்கு ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கின்றார். He knows whom to plant and whom to scatter. யாரை விதைக்க வேண்டும், யாரை தூவ வேண்டும், யாரை தெளிக்க வேண்டும், யாரை வரி வரியாக வைக்க வேண்டும் என்று கர்த்தர் தெரிந்திருக்கிறார். Hallelujah. Whether you need a place or you need an appointed place or you need to be planted in rows, you do not determine, God decides. Hallelujah சொல்லுவீங்களா? தானியமே நீ வரி வரியாக விதைக்கப்பட வேண்டுமா, நீ அள்ளி தெளிக்கப்பட வேண்டுமா, நீ தூவப்பட வேண்டுமா என்று நீ தீர்மானிக்கிறதில்லை, கர்த்தர் அதை தீர்மானிக்கிறார். The sooner the grain understands this and accepts this, the easier the rest of the process would be. நீ எவ்வளவு சீக்கிரத்தில் இதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளுகிறாயோ கர்த்தருடைய பிள்ளையே, அவ்வளவு துரிதமாக அவ்வளவு சுமூகமாக உன்னுடைய மற்ற காரியங்கள் நடக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். முறுமுறுத்து கொண்டே இருந்தால், ஏன் என்னை ஆண்டவர் இங்கே வைத்திருக்கிறார், ஏன் இந்த சோதனையின் வழியாக என்னை கொண்டு போய் கொண்டிருக்கிறார், இந்த சோதனைக்கு முடிவே இல்லையா என்று கேட்டு முறுமுறுத்து கொண்டிருந்தால் கர்த்தருடைய பிள்ளையே, மற்ற காரியங்கள் தாமதமாகும், தடைபடும். God is saying, be available in God's hands. கர்த்தருடைய கைகளிலே விதைக்கப்படுவதற்கு ஆயத்தமாய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். Hallelujah. Isaiah 28:27 tells us God has a method of threshing. போர் அடிக்கிறதிலும் கர்த்தருக்கு ஒரு பிரத்யேக திட்டம் உண்டு என்று கர்த்தர் காண்பிக்கிறார். 28:27 It is unique to each grain. ஒவ்வொரு தானியத்திற்கும் அது விசேஷமானது. எல்லா தானியங்களும் ஒரே விதமாக போரடிக்கப்படுகிறதில்லை என்று சற்று நேரத்திற்கு முன்பதாக பார்த்தோம். இந்த 3 உண்மைகளையும் தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் தேசத்திற்கு, யூதா தேசத்திற்கு உரைத்த பிறகு கர்த்தர் கடைசியாக இந்த வசனத்தை எழுதி வைக்கிறார். After conveying these 3 spiritual truths, the prophet says, this also comes from the Lord of hosts. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது என்று கர்த்தர் தம்முடைய ஞானத்தை வெளிப்படுத்த இந்த உவமையை 22வது வசனத்திலிருந்து எழுதி கொண்டே வருகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? That's why I said God is preparing you for something in this new month. வரப்போகும் புதிய மாதம், வரப்போகும் புதிய வருஷத்தில் கர்த்தர் உங்களை ஒரு பிரத்யேக காரியத்திற்காக ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் நினைக்கலாம் என்னுடைய வாழ்க்கை இப்படியே முடிந்து விடும் என்று நீங்கள் நினைக்கலாம். பட் God has a plan for your life. கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கையின் மேலே ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. உங்களை மேன்மைப்படுத்த, உங்களை விசேஷப்படுத்த, உங்களிலிருந்து முதற்தரமான தானியம் வெளியே வர கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார். All that you have to do is be available at the master's hand. கர்த்தருடைய கைகளிலே விதைக்கப்படுவதற்கு ஆயத்தமாய் இருங்கள்.
அல்லேலூயா. எங்கே விதைக்கப்படுகிறோம் என்று நீங்கள் நிர்ணயம் பண்ணுகிறதில்லை. அதே போல எவ்வளவு நேரம் போரடிக்கப்படுவோம், எந்த கருவிகளை கொண்டு போரடிக்கப்படும் என்றும் நீங்கள் தீர்மானிக்கிறதில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கு ஒப்பு கொடுத்தால் கர்த்தருடைய பிள்ளையை முதல் தரமான கோதுமையாக உங்களை கர்த்தர் மாற்றவே செய்வார்.